இந்த கலகம் பண்ணவனும் செத்து போயிட்டான். இதெல்லாம் கானானுக்குள்ளே போய் பிரவேசித்து சுதந்திரிக்க முடியல. வாய் தேவாலயத்துக்கு வரும், பரிசுத்தாவினுடைய ஆளுகைக்கு வரும், ஆவிக்குரிய சபைக்கு வரும். அதுக்கப்புறம் பார்த்து அது சரியில்லை, அந்த பாஸ்டர்ன்ட்டு போயின்னு இருக்கும். இது அப்படி நினச்சி போனால் கூட பிரச்சனை. இது போய் எல்லார்ட்டையும் சொல்லும். அது சொல்லி என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அவங்க வாழ்க்கைக்கு அவங்க தீங்கு தேடிக்கிறாங்க. இப்படி சேனல் போடுறவெல்லாம் உடனே பஸ்பும் ஆகிட மாட்டோம். போட்டோன்னே அது ஒரு மாதிரி போவோம். அது நியாய தீர்ப்பு வரைக்கும் போவோம். அதனால அது சரின்னு கிடையாது. வசனம் என்ன சொல்லுகிறது? தேவன் தெரிந்து கொண்ட மீது குற்றம் சுமத்த நீ யார்? எஜமான் பார்த்துக்கொள்வார், நிற்கிறதும் விழுகிறதும். நாம் நம்ம வேலையை பார்க்கணும். சிங்காசனில் ஏறுவேன் என்று சொன்னவனுக்கு தான் தள்ளப்பட்டான். அவர் செய்ய வேண்டிய வேலையை நம்ம செய்யக்கூடாது. ஊழியம் செய்யறதுக்கு துப்பு இல்லை. இந்த மாதிரியெல்லாம் உதவாத பேச்சுக்கெல்லாம் பேசுவதற்கு நேரம் இருக்குது, காலம் இருக்கிறது. அதுக்கு ஒரு கூட்ட ஜனங்களும் உண்டு. இதே புரிந்து கொள்ளணும். இதெல்லாம் சபையில் வந்தது தான். இதெல்லாம் செங்கடல் கடந்து வந்தது தான், மண்ணா தின்னது தான். கிறிஸ்துவத்தை குறித்து